ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிராமத்து சமையலில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். என்னென்ன கொழுக்கட்டைனா எள்ளையும் கடலப்பருப்பும் வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/4 கிலோ எள் எடுத்துருக்குறேன், கருப்பு எள் கழுவுனது தான் இது. 1/4 கிலோ கடலப்பருப்பு, தேவையான அளவு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் வாசத்துக்கு, தேங்காய் ஒரு மூடி, ஒரு தேங்காய் துருவி எடுத்துருக்குறோம். 1/2 கிலோ, இதுக்கு 1/4 கிலோ, இதுக்கு 1/4 கிலோ, 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறோம். நாங்கள் வந்து சமமாக தான் போடுவோம். 1/4 கிலோ கடலப்பருப்புனா 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துப்போம். அது மாதிரி தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். பச்சரிசி வந்து இது அரைப்படி எடுத்துருக்குறேன், ரெண்டுக்கும் சேர்த்து. இது வந்து கழுவி காய வச்சு வச்சுருக்கோம். இதை அரைச்சிக்கலாம். இப்போ வந்து எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த உடனே அந்த அடுப்புலேயே வந்து கடலப்பருப்பு வேக வச்சுன்னா அது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மாவையும் ரெடி பண்ணி வைக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வெள்ளை வறுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வானல் சூடானதும் எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். வானல் சூடாகிடுச்சு, எள்ளை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் வறுத்துக்கணும், நிறைய வறுக்கக்கூடாது. எள்ளு தேவை நல்லா படப்படலாம் பொரியிற சவுண்டு இருக்கணும். அப்போ தான் வந்து எள்ளு ரொம்ப கருவக்கூடாது, அது வெடிக்கிற சவுண்டுலேயே எடுத்துணும். பொரியுது பாருங்க. பொரிஞ்சிச்சு, வறுபடிச்சு, இந்த அளவு தான் இருக்கணும். இனிமேட்டு எடுத்து கொட்டிடலாம். இப்போ கடலப்பருப்புக்கு இதே அடுப்பில் தண்ணி வேக போட்டுடும். எள்ளு ஆறட்டும், அதுக்குள்ளே கடலப்பருப்புக்கு தண்ணி வச்சிடலாம். கடலப்பருப்பு வேகணும். இப்போ இந்த அரிசியை மாவாக்கிடும். கடலப்பருப்பு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்குள்ளே நம்ம மாவை வச்சு வச்சுக்கலாம். இப்போ அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கும். சளிச்சு எடுத்துக்கலாம். அந்த கொரகரப்பு இருக்கிற அரிசிலாம் கொஞ்சம் உடையாத இருக்கிறதுலாம் இதில் வந்துடும். இது மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டா தான் நல்லதாக இருக்கும் மாவு செய்யறதுக்கு. கடலப்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா தண்ணி கொதிச்சு எப்படி போடுங்க, நல்லா வேகட்டும். இப்போ தேங்காயை வதக்கிக்கலாம். ஏன்னா தேங்காய் வதக்கணும்னா வதக்காத போட்டோன்னா அந்த ஈரப்பசம்லாம் இருக்குது, இது கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிட்டோன்னா நல்லது. வாங்கி சூடாக இருக்கட்டும். கெட்டு போகாது சீக்கிரம், பூரணம் வந்து கெட்டு போகாது. இந்த ஈரப்பசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஈரப்பசத்தோடு போட்டோன்னா சர்க்கரை இதெல்லாம் கலந்து சேர்க்கும் போது குழகுழப்பாக இருக்கும். எந்த விஷயம் போது இப்போ வந்து மாவு வேக வச்சு எடுத்துக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் வந்து மாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். நீங்கள் வேணால் வெந்நீரை வச்சு அளவு பிசைஞ்சும் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஆவி பூரை காட்டி தான் இந்த வந்து மாவை கொழுக்கட்டைக்கு தட்டுறது. இதை பாருங்க, கடலப்பருப்பு வெந்து வச்சு இது மாதிரி அழுத்தினா போதும். ரொம்ப அழிய வேகக்கூடாது, வெந்ததுன்னா நல்லா இருக்காது. இந்த பதத்தில் எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த வெள்ளை மாவுக்கு மேலே இந்த பூரம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளை மாவுக்கு கொஞ்ச நாள் ஒரு சால்ட் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் அந்த ருசி நல்லாயிருக்கும். நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டுருக்கோம். கலந்துட்டோம், தண்ணி கொதிக்குது. மாவை இப்படி கொத்த வச்சு வச்சிடலாம். இப்போ இது மாதிரி துணியை வச்சு இந்த மாவை அள்ளியே அழுத்தி வச்சிடும்.
இது மாதிரி வச்சு ஒரு ஆவி வந்தோடனே மூடி வச்சு எறிவிட்டு ஒரு ஆவி வந்தோடனே எடுத்துடலாம். கடலைப்பருப்பு ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சியில் ஒரு சும்மா லைட்டாக ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக, ரொம்ப குறகுறப்பாக இல்லாத, ரொம்ப நைஸாக இல்லாத இந்த மீடியமான அளவில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பூரணம் இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, கடலைப்பருப்பு இடித்து வச்சுருக்குறேன், எள்ளு இடித்து வச்சுருக்கேன். இது வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறோம். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதுக்கு 1/4 கிலோ கோசம் எடுத்துக்கணும். இதில் இப்போ கொஞ்ச நேரம் ஏலக்காய் இடித்து இப்போ வச்சுருக்குறோம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வறுத்து வானலில் வதக்கி வச்சுருக்கேன் தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். எங்கள் கிராமத்துலலாம் இது மாதிரி விநாயகர் சதுர்த்தினாலே கடலைப்பருப்பில் தான் மேக்ஸிமம் செய்கிறது. கடலைப்பருப்பும் எள்ளும் தான் இதுக்கு விநாயகருக்கு செஞ்சு சாமி கும்பிடுவோம் நாங்கள். இது மாதிரி இது தேங்காயை வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா பூரணம் வந்து கெட்டு போகாது. கொழுக்கட்டை செஞ்சது நாங்களாம் நைட்டு சாமி கும்பிட்டுட்டு படைச்சி சாப்பிட்றதுக்குள்ளே நாளை காலையில் வர வச்சுட்டு மறாவது நாள் காலையிலையும் வச்சுட்டு சாப்பிடுவோம். வீணாகவே ஆகாது. அதனால தான் தேங்காயை வதக்கிக்கணுங்கிறது. இதை கலந்தாச்சு. இப்போ எள்ளையும் இது மாதிரி கலந்துக்கலாம். எள்ளுக்கு வந்து தேங்காய் தேவையில்லை, வெறும் எள்ளும் சர்க்கரை ஏலக்காய் பொடி வாசத்துக்கு இது 3ஐயும் போட்டு கலந்துக்கணும். இப்போ எள்ளுக்கு வந்து தேங்காய் தேவையில்லை, சர்க்கரையும் இது எள்ளும் தான். இதுக்கு வந்து வாசத்துக்கு ஏலக்காய் போட்டு இருந்துக்கலாம். இதை வந்து நம்ம கொழுக்கட்டை தட்டிக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சு உருண்டையாக ஒன்றும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். வெறும் வாயிலையும் உருண்டை முடைக்கலாம். அப்படியே இந்த மாவை வெறும் வாயிலே சாப்பிடலாம். வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எள்ளுனாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வாசம் அம்மா தான் இருக்குங்க எள்ளு வறுத்து எடுக்கும்போதே. இப்போ வந்து இலையில மாவு வருது, ரெடி பண்ணி தட்டிக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை வெடிச்சு எடுத்த மாவை கட்டி இல்லாத இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். நல்லா கையால் நல்லா ஊற்றி விட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நாள் வெந்நீரை ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இதை பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா போதும். பாருங்க, தட்டுறதுக்கு நல்லா வாட்டினா அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து நாங்கள் பூவரச இலையில் தட்டுவோம். கிராமத்துலலாம் வந்து கொழுக்கட்டை செய்யணுன்னாலே இது மாதிரி பூவரச மரத்தில் பூவரச இலை பிரிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி இலையில தான் இப்படி தட்டுறது. பூவரச இலை இல்லாதையே நாங்கள் கொழுக்கட்டை செய்யறதில்ல. விநாயகருக்கு வந்து பூவரச இலை தான். இது மாதிரி ஒரு விரலால் இப்படி தட்டிட்டு வர்றது. வந்துச்சுங்களா? எங்கள் ஊர் கிராமத்து கொழுக்கட்டைனாலே பூவரச இலையில தான். இதை வந்து இப்படி மடிச்சுக்குவோம். இது மாதிரி செஞ்சுக்கிறது. இந்த கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து பூவரச மரத்தில் பிரித்து இது மாதிரி தான் செய்கிறது. வாழை பூவரச இலை இல்லாதவங்க வாழை இலை செய்கிறது. இது விநாயகர் சதுர்த்தி வந்தாலும் பூவரச மரம் எங்கே இருக்குன்னு மெயினு தேடுறது. பூரணம் ரெடி பண்ணல தான் அடுத்தது. அதை ரெடி பண்ணி இலையை தான் மெயினு பிரித்து வச்சுப்போம். நாங்கள் இதில் செஞ்சு சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் தட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி பூவரச இலை பறிக்கும் போது நாங்கள் என்ன செய்யறதுன்னா, சின்ன பசங்கள எங்களுக்கு இதெல்லாம் சீக்கிரம் எப்போ சாமி கும்பிட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். சாப்பிட விட மாட்டாங்க அம்மா, சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். அதனால இந்த இலையை வந்து இப்படி வந்து இந்த காம்பை கிள்ளிட்டு
நாங்கள் பிபி செஞ்சு ஊதுறது. இது மாதிரி சாமி கும்பிட்ற வரைக்கும் இது மாதிரி பிபி செஞ்சு நாங்கள் வந்து இது மாதிரி ஊதிட்டு இருப்போம். அது மாதிரி அந்த பூவரசம் பூவையும் பிரித்து வச்சுட்டு மோதிரம் செஞ்சு போட்டுப்போம். பூவரசம் பூவும் இல்லைன்னா அந்த மோதிரத்தை காமிச்சிருப்போம். இதுதான் நாங்கள் சாமி கும்பிட்ற வரைக்கும் இப்போ ஆவலோட இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுன்னு. அது வரைக்கும் இந்த பிபியை செஞ்சு ஊதிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு விளையாட்டு. இது மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டையை இலையில தட்டிக்கலாம். இலை இல்லாத கொழுக்கட்டை கிராமத்தில் கிடையாது, டவுனில் தான் இலை இல்லாத செய்வாங்க. நாங்கள் வந்து கிராமத்தில் அச்சியில் செய்வீங்க. டவுன்லலாம் நாங்கள் வந்து கிராமத்தில் அச்சியிலே செய்ய மாட்டாங்க யாருமே. எல்லாருமே பூவரச இலை தான் செய்வாங்க. எல்லாருமே அது மாதிரி கிராமத்தில் வந்து அரிசி நெல் விளையிறதால எங்கள் ஊர்லலாம் நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் செய்கிறது வந்து பச்சரிசி எங்கள் வீட்டில் இருக்கும். நெல் விளையிறதால வந்து மாவு பாக்கெட் மாவு வாங்க மாட்டோம். வீட்லேயே பச்சரிசி இருக்குங்கிறதால எங்கள் வீட்டிலே இருக்கிற அரிசி வச்சு நாங்கள் செய்கிறது. பாக்கெட் மாவே வாங்குறது இல்லை. இந்த பச்சரிசியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் இந்த இலையில இது மாதிரி வச்சு கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள். பார்க்க இந்த இலையில பார்க்கும்போது இந்த கொழுக்கட்டை எம்மா அழகாக இருக்குது பாருங்க. இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே பாருங்க, எல்லா கொழுக்கட்டையும் தட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதை இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க போகுதுங்க. கொதிக்கிற அளவில் வச்சுட்டோம். இப்போ வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் வச்சாச்சுங்களா, உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறோம் பாருங்க. தேல் செஞ்சுருக்கோம் பாருங்க. இது எதுக்குன்னா எங்கள் ஊரில் கிராமத்தில் வந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தியில் வந்து இது மாதிரி தேல் இது தேங்காய் இது மாதிரிலாம் வச்சு செஞ்சு மாவால் செஞ்சு வச்சு படைப்போம். ஏன்னா அப்போ வந்து கூரை வீடுலாம் நிறையா இருக்கும். தேல் வந்து நிறையா எங்கள் வீட்டிலலாம் இருக்குங்கிறதால அப்போ வந்து ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. இது மாதிரி பிள்ளையாருக்கு தேல் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டா நல்லது, நம்மளை ஒன்றும் பண்ணாது கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே விநாயகர் சதுர்த்தினாலே இது செஞ்சு விநாயகருக்கு தேலும் வச்சு படைக்கிறது. இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதை இந்த மாதிரி இந்த காம்பெல்லாம் உள்ளே வச்சு இது 10 நிமிஷம் வேகட்டும். அந்த வந்து கலர் மாறுனா அப்போ தான் இது வந்து கொழுக்கட்டை வெறுதுன்னு இருக்கும். அந்த இலை வந்து பச்சை கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறுது. பழுப்பாக இருக்கும்போது தான் இது எடுக்கணும். வேகட்டுங்க. கொழுக்கட்டை இப்போ வெந்திருக்கோம், எடுத்து பார்க்கலாம். இதை பாருங்க, வெந்துருச்சு. பச்சை இலை கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்படி உரிச்சதும் வருது பாருங்க. இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, எள்ளு கொழுக்கட்டை. இது பார்த்தாலே கலர் தெரியுது பாருங்க, கருப்பாக இருக்கிறதுலாம். நல்லா ருசியாக இருக்குது. எள்ளு வந்து எங்களுக்கு நல்லா பிடிக்கும். அது மெயின் எனக்கு ஃபஸ்ட்டு எள்ளு கொழுக்கட்டையே கிடச்சிருக்கு. இதை சாப்பிட மாட்டோம் நாங்கள் சின்ன பசங்க. இந்த மாவை தூக்கி போட்டுட்டு வெள்ளை மாவாக இருக்கிறத இந்த பூரணத்தை மட்டும் சாப்பிட்றது. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. மாவு வந்து பச்சரிசியில் செஞ்சதால வந்து அழுத்தம் இல்லாத நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த சாப்பிட்றது. இந்த பாருங்க, கடலைப்பருப்பு கொழுக்கட்டை. இது நல்லா சாஃப்டாக வந்துருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது. பூவரசம் இலையில் செஞ்ச கொழுக்கட்டை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் எங்கள் ஊருக்கு கிராமத்து ஸ்டைல் மாதிரி இலை கிடச்சா இலையில செய்யுங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.